அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய அந்த பேரணி. ஜந்தர் மந்தர்ல இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி இன்று பேரணி நடத்துவதாக இருந்து அது தொடர்பாக சோனம் வாங்சுக் கூட அழைப்பு விடுத்திருந்தார், எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த பேரணி இன்று காலை நடந்திருக்கிறது. ஆனால் பெரிய தள்ளுமுள்ளு, போலீஸ் தடியடி, இதனோடு தற்போது அந்த போராட்டம் அதனுடைய நிலை இருக்கிறதுனால அது தொடர்பாக நாடு முழுக்க தற்போது இந்த விவகாரம் பேசுபொருளாக இருக்கு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கிற இந்த நாளை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுறதுனுடைய முக்கிய காரணம் தங்களுடைய கோரிக்கைகள்லாம் அரசு செவிமடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது நீட் வினாத்தாள் முறைகேடாக இருக்கட்டும், இந்த சிபிஎஸ்இ விவகாரமாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்துட்டு கல்வித்துறையில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். நடந்த முறைகேடுகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இந்த மாதிரியான முக்கியமான நிறைய கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதில் சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு போன ஜூன் 28ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை அவர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடாமல் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட அவர் இன்னும் உண்ணாவிரதத்தை கைவிடாமல் தொடர்கிறாருன்னு அவருடைய மனைவி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கேவும் கூட உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அவர் மேலே மயிலாம் வீசப்பட்டது. அதற்கு அவர் பரவாயில்ல, இது வந்து ஜெய் பீம்னு சொல்லி இந்த வண்ணத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இதை ஆளும் பாஜக அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இன்று நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி அப்படிங்கிறத அறிவித்து அதற்காக சோனம் வாங்சுக் அழைப்பு விடுத்திருந்தார். சிஜேபி பார்ட்டியிலிருந்தும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. தற்போது காலை நிலவரப்படி கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்துக்காக டெல்லியில் குவிஞ்சிருக்கிறாங்க. டெல்லியே வந்து ரொம்ப பரபரப்பான சுச்சுவேஷனில் இருக்குது. அதில் எஸ்பெஷலி சொல்லணுன்னா பொது போக்குவரத்தாக இருக்கிற அங்கே மெட்ரோலாம் பொது போக்குவரத்தாக இருக்கிறது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் செம்ம க்ரௌடாக இருக்குது. அதனால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனை அங்கே டெல்லி காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ரீசன் அடிப்படையில் அதை மீறி நாடாளுமன்றத்தை நோக்கி ஜந்தர் மந்தர்லேருந்து பேரணியாக செல்ல முயன்ற இளைஞர்கள் மீது ஒரு கடுமையான கண்மூடித்தனமான தடியடி அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. அதில் இப்போ நீங்கள் இந்த வீடியோலலாம் பார்க்கும் பொழுது ஒரு இளைஞர்லாம் அப்படியே நின்றுட்டு இருப்பார். நீங்கள் அடித்தாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன்னு நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் மேலே தொடர்ந்து தடியடி நடத்தப்படுது. இது போல பல இளைஞர்கள் இந்த தடியடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற தகவல்கள்லாம் டெல்லியிலிருந்து தற்போது வந்துகிட்டு இருக்கு. வெளியில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தற்போது கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மாநிலங்களவையாக இருக்கட்டும், மக்களவையாக இருக்கட்டும், கடும் அமளி ஏற்பட்டிருக்கு. அந்த அமளிக்கான காரணங்கள் வருவோம். ஆனால் இந்த போராட்டம் தொடர்பாக மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி இளைஞர்கள் மேலே தடியடி நடத்தினது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அண்ட் மோரோவர் 2 அவைகளும் தற்போது அமளியில் இருக்கிறது. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் 12:10, கிட்டத்தட்ட வந்து அந்த 12 மணி வரைக்கும் அவை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. 2 அவைகளும் தற்போது தொடங்கி இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அமளிகள் தொடரும் அப்படிங்கிறது தான் இங்கே புரிஞ்சுக்கப்படுது. தற்போது தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அமளி இல்லாமல் சரியாக போகுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இதில் நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், பல விஷயங்கள் பற்றி பேசியே ஆகணும்னு எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கைகளை முன் வச்சு தான் அமளியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது நீட் வினாத்தாள் முறைகேடு. அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு விவாதம் நடத்தப்படணும். கல்வித்துறையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறாங்க. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரம், ராமர் கோவில் நன்கொடையாக வழங்கப்பட்ட வந்த பணங்களில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சென்சேஷனலான இஷ்யூவாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதில் ஒரு ப்ராப்பரான விவாதம் நடக்கணும் அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாங்க.
அந்த 20% எத்தனால் கலப்பு பெட்ரோல் விவகாரம், அதனால வாகனங்கள் பாதிப்படைகிறது அப்படிங்கிற விவகாரத்தை கையில் எடுத்து பேசணும்னு எதிர்க்கட்சிகள் வந்து முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேகதாது அணை விவகாரத்தை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவினுடைய எம்பிக்கள் எல்லாரும் வந்து அதில் ரொம்ப முன்முடிவோடு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை பேசியாகணும்னா அதற்கு ஒரு அடையாளமாக இன்று பார்ட்டிசிபேட் பண்ண தமிழக எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் எல்லாமே வந்து பச்சை துண்டு போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படியாக பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இங்கே வந்துட்டு பேசப்பட இருக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில். அதில் இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடரையும் மென்ஷன் பண்ணி இந்த பக்கம் சோனம் வாங்சுக் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறதாக தகவல் வருது. அதாவது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த நாங்கள் முன் வச்சிருக்கிற கல்வித்துறை தொடர்பான நீட் விவகாரம் தொடர்பான சிபிஎஸ்இ விவகாரம் தொடர்பான இந்த மாதிரி கல்வித்துறை சார்ந்த பிரச்சனைகளை ஒரு நீண்ட நெடிய விவாதத்திற்கு உட்படுத்துவோம் பார்லிமெண்ட்ல அப்படின்னு உத்தரவாதம் அளித்தால் நான் என்னுடைய உண்ணாவிரதத்தை கைவிடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் வருது. இதெல்லாம் ஆனால் எடுக்கிறாங்களா பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் ஆனால் பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடி பேசின பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ரொம்ப ஆதாரத்தோடு கூடிய ஒரு ப்ராப்பரான விவாதங்களை நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் எதிர்க்கட்சிகள் அந்த மாதிரி இருக்கணும், அரசுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு சம்பிரதாய முறைப்படி ஒரு பேட்டி ஒன்று கொடுப்பாரோ அதை தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறதா, மக்களினுடைய போராட்டங்கள், இந்த மாணவர்களினுடைய போராட்டங்களுக்கான ஒரு சொல்யூஷன் உள்ளுக்குள் எட்டப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் முக்கியமான மசோதாக்களாக வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை மசோதா, பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் திருத்த மசோதா, இப்படியாப்பட்ட நிறைய முக்கியமான மசோதாக்கள் வந்து பேசப்பட இருக்கிறது, எடுத்து முன்வைக்கப்பட இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய தமிழக எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளினுடைய முக்கியமான இன்னொரு கோரிக்கையாக இந்த தொகுதி மறுவரை மசோதா அப்படிங்கிறதுல வந்து ஒரு நீண்ட நெடிய விவாதம், ஒரு ப்ராப்பரான விவாதம், விளக்கம் மத்திய அரசுகிட்ட இருந்து தேவைப்படுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே திமுகவை பற்றி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரோடு தொடர்பு படுத்தி பேசப்படுகிற விஷயம் என்னென்னா, இந்த முறை பாஜக கொண்டு வர மசோதாக்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக திமுக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. இவங்க பச்சை கொடி காட்டுவதற்கான ஒரு சமிங்கை தென்படுகிறது அப்படின்னு. இது தொடர்பாகலாம் வந்து பேசின திருச்சி எம்பி சிவா அவர்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து தற்போது இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டால் அதை வந்து திமுக கண்டிப்பாக ஆதரவளிக்கும். அப்படி இருந்தாலும் கூட தொகுதி மறுவரை அந்த விவகாரத்தில் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் தேவைப்படுது. கண்டிப்பாக இதனால் மாநிலங்கள் பாதிக்கப்படாது, குறிப்பாக தென் மாநிலங்கள், தமிழகம் இதனால் பாதிக்கப்படாதுன்னு உறுதியளித்தால், அதற்குரிய விளக்கம் அளித்தால் வேணும்னா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு இதை தள்ளி போடணும் அப்படிங்கிறது தொடர்பாக பேசுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அரசியல் வட்டார தகவல்களாக வர்றது, இந்த முறை பாஜகவோடு கொஞ்சம் திமுக இணக்கப்போக்கோடு செயல்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் ஆட்சியில் இல்லை, ஸோ இதனால் பாஜகவை எதிர்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கிறதுனால பாஜகவோடு பெருசாக எதிர்ப்பு மனநிலையில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு. இப்போ ஒருவேளை தற்போது நிறைய தேசிய அளவில் நிறைய மாநிலங்களில் ஆட்சிகள் மாறி இருக்கு, நிறைய கட்சிகள்ல இருந்து பாஜகவுக்கு எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு நடந்து முடிஞ்ச நிறைய சட்டமன்ற தேர்தல்கள் மூலமாக. ஸோ இதனால் வந்து பாஜகவினுடைய பலம் கொஞ்சம் கூடியிருக்கு அப்படிங்கிற சினாரியாவும் தென்படும் போது இந்த இடத்துல ஒருவேளை திமுக இதில் வெளிநடப்புலாம் பண்ணுறாங்க, நாங்கள் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைன்ற மாதிரி வெளிநடப்பு பண்ணாங்கன்னா அதுவும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாக தான் போய் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியாக தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் முக்கியமாக
சிஜேபி பார்ட்டியினுடைய பேரணியும் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்கு. இதில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும், மத்திய அரசு இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணப்பட இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது தொடர்பான அடுத்த சில தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.